பிரைஸ் லார்ட். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரம் எதனால் வருகிறது? தாவீது சொல்லுவாரு, சங்கீதம் 6:7வது வசனத்தில், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கிற்றுன்னு சொல்வாரு, போயிற்றுன்னு சொல்லுவாரு. அதுலேயே 6வது சங்கீதத்தில் ஃபஸ்ட்டு வசனத்தில் சொல்லுவார், கர்த்தாவே உமது கோபத்தின் நிமித்தம் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தினாலே என்னை தண்டியாதேயும். முதலாவது நம்ம மேலே எதனால துயரம் வருதுன்னா, கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் இருக்கும்போது நமக்கு துயரம் வரும். ரெண்டாவது, நாம் பாவம் செய்யும்போது நமக்கு ஒரு துயரம் வரும். மூன்றாவது, நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்காமல் பண்ணும்போது நமக்கு துயரம் வரும். மூன்றாவது, தேவன் அவர் நம்மளை தண்டிக்கும் போது நமக்கு துயரம் வரும். அப்போது நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அதே சங்கீதத்தில் 3வது வசனத்தில் தாவீது சொல்லுவார், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காது இருப்பீர். ஆண்டவர் இறங்கினா மட்டும்தான் நம்ம வியாகுலத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், நமக்கு துயரத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். அவர் வியாகுலத்திலும் துயரத்திலும் இருக்கும்போது ஒரு மனுஷன், அவர் பெரிய தாவீது ராஜா, அவருக்கு யாருக்குமே என்ன செய்ய முடியல, ஆறுதல் படுத்த முடியல. அது நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமும் வரும், அந்த சத்துருவும் நமக்கு கொண்டு வரதாகவும் இருக்கும். நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் நம்மளுக்கு இறங்கும் போது தான் நமக்கு அந்த துயரத்தை நமக்கு எப்படி முடியும்னா ஆறுதல் அடைய முடியும். நம்ம ஆறுதல் கொடுக்குற தேவனுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நமக்கு ஆறுதலை படுத்தும்படி நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு, நம்ம கீழ்ப்படியாமைய தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பார். அதனால் நம்ம ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஒரு மனிதன் எங்களை ஆறுதல் படுத்தினால் அது முழுமையாக இருக்க முடியாது தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் தகப்பனே, நீரே ஆறுதலின் தேவன். ஆண்டவரே, நீர் கொடுக்குற சமாதானம் எங்களுக்கு போதுமானது தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, நீ எதுவரையும் மௌனமா இருப்பீர் தகப்பனே. எங்களை ஆண்டவரே, நீர் எங்கள் வியாகுலத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க தகப்பனே. எங்களை ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் துயரத்திலிருந்து நீ ஆறுதல் படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் பாவத்தை நிமிர்த்தம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு இந்த துயரம் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர்னால் எங்கள் படுக்கையை நனைக்கிறோம் என்று தாவீது சொல்லுகிறார் தகப்பனே. எங்கள் பாவத்தை நிமிர்த்தம் எங்களுக்கு கண்ணீர் உண்டானால் ஆண்டவரே, எங்களை பாவத்தை மன்னித்து ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பாவமோ ஆண்டவரே, எங்கள் அக்கிரமமோ, எங்கள் மீறுதலோ தகப்பனே, அதற்கு விரோதமாய் இராதபடி உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த காரியங்களை ஒரு விசையாய் ஆண்டவரே நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் காலு வரையும் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துயரத்துக்கு பதிலாக எங்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் செய்ய வேண்டிய எங்களை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அப்படியாய் ஆண்டவரே எங்கள் துயரத்திலிருந்து விடுதலை கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே தன் உணர்வு அடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு துயரத்துக்கு பதிலாய் ஆண்டவரே நீ ஆறுதலை கட்டளையிட போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமேன்.